திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் பணியாற்றி வந்த 54 ஊராட்சி செயலாளர்களை ஒரே நாளில் பணியிடமாற்றம் செய்த திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து 54 ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் சாலை மறியல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தில் 54 ஊராட்சிகள் உள்ளன. இந்த 54 ஊராட்சிகளிலும் பணிபுரிந்து வந்த ஊராட்சி செயலர்களை எந்த முன்னறிவிப்பும் இன்றி தன்னிச்சையாக செயல்பட்டு திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர் லாவண்யா 54 ஊராட்சி செயலர்களையும் பணியிடமாற்றம் செய்ததாக கூறி 54 ஊராட்சிகளை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் லாவண்யா ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் செயலர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். சரியான காரணத்தை தெரிவிப்பதாக கூறியதை அடுத்து சாலை மறியலை தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றனர். வரும் திங்கட்கிழமைக்குள் பணியிடமாற்றம் செய்ததாக அறிவிக்கப்பட்ட ஆணையை ரத்து செய்யாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட போவதாக ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். இந்த சாலை மறியலால் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செயல்பட்டு 54 ஊராட்சி செயலாளர்களையும் இடமாற்றம் செய்துள்ளார். அவங்க அப்புறம் நடவடிக்கை தப்பு பண்ணுறவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். அவங்க சட்டப்படி போகிறாங்க, அவர் சட்டப்படி போகிறாரு, அது வேற கதை. நம்மளுக்கு வேணாம். 54 நாள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி போகலான்றாங்க. யாரும் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட 54 கிராம ஊராட்சி தலைவர்களின் செயலாளர்களை 54 பேரையும் ஒரே நாளில் பணியிட மாற்றம் செய்த ஊராட்சி பிடிஓ லாவண்யா அவர்களை கண்டிக்கிறோம். இந்த ஊராட்சியினுடைய 54 ஊராட்சி செயலாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் யாருக்கும் தகவல் கொடுக்காமல் தலைவர்களின் ஒப்புதலின்றி, மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலின்றி, ஒன்றிய பெருந்தலைவரின் ஒப்புதலின்றி அவர்களே சுயமாக சர்வாதிகார போக்கில் சென்று 54 ஊராட்சி செயலாளர்களையும் இடமாற்றம் செய்துள்ளார். இதற்கு அவருடைய காழ்ப்புணர்ச்சியே காரணம் என்று நாங்கள் உணர்ந்தோம். இதனால் ஆளும் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்திருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இப்படியெல்லாம் தலைவர் ஊராட்சி செயலர்களை மாற்றினால் அங்கங்கே கட்சி ஆளுங்கட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்கும் நிலை உள்ளது. இதனால் அரசு உடனடியாக இந்த 54 ஊராட்சி செயலாளர்களை மாற்றிய லாவண்யா அவர்களை கண்டித்து அவர்களை இடமாற்றம் செய்து இந்த ஊராட்சி செயலாளர்களை ஏற்கனவே இருந்த இடத்திலே பணி நிமித்தம் செய்ய ஆவணம் செய்யுமாறு இந்த திருக்கழுக்குன்றம் ஒன்றிய கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். லாவண்யா பிடிஓ அவர்கள் ஊராட்சி செயலாளர்களிடம் அவர்கள் ஏதோ அவருடைய சுய லாபத்திற்காக ஒரு சில விவரங்களை கேட்டிருக்கிறார். அது அவர்களுக்கு அடிப்படையாமல் போக அவர் 54 பேரையும் மாற்றியது திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இதுதான் முதல் தடவை எனவும் நான் இதை பதிவிடுறேன். இதுவரைக்கும் தவறோ இல்லை சரியாக வேலை செய்யாத பணியாளர்களை இடம் மாறுதல் செய்வது வழக்கம். 54 ஊராட்சி செயலாளர்களை இடம் மாறுதல் செய்வது இது முதல் முறை. இது இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி என்று நான் மீண்டும் உறுதியளிக்கிறேன். இது திங்கட்கிழமை இதை இடமாற்றம் செய்து ரத்து செய்யாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதம் 54 தலைவர்களும் செய்வோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.